ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அது மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஷார்ப் ஏஜ் வந்து ஒன்று ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் வரும் நமக்கு. ஸோ அதில் ஷார்ப்பும் ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரம் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எத்தனை பீஸ் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அவ்வளோ பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா பீசஸுமே அட்டாச் பண்ணிட்டேன். எல்லாமே நேராக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி கார்னரில் ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. இந்த கார்னர் ஸ்டிச் போடும்போது 2 பீஸுமே வந்து சேர்ந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது தையல் வந்து 2 பீஸ் மேலேயுமே விழுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் மேலே உள்ள பீஸில் மட்டும் விழும், கீழே உள்ள பீஸ் வந்து வழகி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தச்சு முடிச்சுட்டு அந்த கார்னரில் ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது கிளாத் முன்ன பின்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அதை வந்து ப்ளவுஸோட ஒரு கார்னரில் இருந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஹூக் சைடில் இருந்தோ ஐ சைடில் இருந்தோ ஸ்டார்ட் பண்ணணும். நான் இந்த ப்ளவுஸில் ஹூக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய லெஃப்ட்டுக்கு எது வருதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிராஸ் பீஸை நான் வச்சுருக்கிறத பாருங்கள். கார்னரை வந்து உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்புறமா உங்களுக்கு திருப்பி ஹெம்மிங் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ராயேஜ் வந்து கவர் ஆகிடும். அது பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே உள் பக்கமாக கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தையலுமே வந்து நீங்கள் 1/4 இன்ச் போட்டிங்கன்னா போதும். அதாவது கார்னர் ஸ்டிச் போட்டிருப்பீங்க இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் உள்ளே போடுங்க. அப்போ தான் அந்த கார்னர் ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம தையல் போடும்போதுமே இந்த தையல் வந்து கிராஸ் பீஸ்லையும் ப்ளவுஸ்லையும் சேர்ந்து விழுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு கார்னர் வந்தாச்சு. இந்த கார்னரில் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு பாருங்கள், உள்நோக்கி அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வெளிப்பக்கம் வச்சு தைச்சிட்ருக்கீங்க, அதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராயேஜ் வந்து தெரியாமல் கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி வச்சு மேலே ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம அதை ஹெம்மிங் பண்ண முடியும். ஹெம்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து படிமான தையல் போட்டாச்சு. படிமான தையல் போடாமல் ஹெம்மிங் பண்ணுறப்ப சுருக்கம் விழும். ஸோ படிமான தையல் போட்டுகிட்டே பண்ணுங்கள். இப்போது அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடும் நமக்கு. பாருங்கள், இப்போ ஈஸியாக உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக ஹெம்மிங் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.